அவரோட ஸ்டோரியை தான் இந்த படத்துல வந்து மெயின் ஸ்டோரியா வச்சிருக்காங்க. இந்த கேரக்டர்ல வந்து சஞ்சய் தத் தான் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த கேரக்டரை பார்த்துட்டு அவங்களோட ஒய்ஃப் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களோட பேர் வந்து நௌரீன் அஸ்லாம் கான். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோட ஹஸ்பண்டோட ரியல் லைஃப் ஸ்டோரிங்கிறது வேற, அதை விட்டுட்டு அவரை வந்துட்டு ஒரு நெகட்டிவா நீங்க வந்து போர்ட்ரே பண்றீங்க, பாகிஸ்தானை வந்துட்டு தப்பா காட்டுறீங்க, இல்லாத ஒரு விஷயத்த வந்துட்டு இருக்க மாதிரி காட்டுறீங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க வந்து கரெக்ட் பண்ணிட்டு இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும், இல்லைன்னா தூக்கி உள்ள போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி நான் உங்க மேல கேஸ் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்துட்டு உங்க எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரலாம், ரன்வீர் சிங் வந்து அந்த கேரக்டர்ல நடிச்சு அவரை வந்துட்டு ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா அந்த கேரக்டரை பண்ணதே வந்து சஞ்சய் தத் தான். ஏன் வந்துட்டு ரன்வீர் சிங்கை வந்துட்டு இதுல உள்ள இழுத்துறாங்க அப்படின்னா, அதுக்கு மெயின் ரீசன் காந்தாரா படத்தோட அந்த சீனை வந்துட்டு அவர் வந்துட்டு மோக் பண்ணார்ல, அந்த ஒரு ரீசன்னால தான். அது மட்டும் இல்லாம அந்த படத்துல வந்துட்டு ரன்வீர் சிங் வந்து நடிச்சிருக்காருல, அந்த படத்துல அவர் இருக்கனால நாங்க அவரை போட்டு அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால இப்ப ரன்வீர் சிங்கை போட்டு எல்லாருமே ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ரன்வீர் சிங் வந்துட்டு காந்தாராவை வந்துட்டு ஒரு ஃபீமேல் கோஸ்ட் அப்படின்னு சொன்னதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற ஒரு டாபிக்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.